என்ன இது வயிறு வர கடகட கடகடன்னு சவுண்ட் கேக்கு. ஐயோ, என்னால வயிறு பசிய மட்டும் தாங்கவே முடியாதே. பசி வேற உயிரை புடுங்குது. வீம்புல வேற வீட்ல சாப்பிடாம வந்துட்டேன். இந்த மண்டையும் கூப்பிடலன்னு வீட்டுக்குள்ள வேற போகல. இப்போ நான் பசிக்குதே, என்ன பண்றது? நம்ம ஏன் வயிறு பசிக்குன்னு புலம்பிக்கிட்டு இருக்கணும்? அதான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா 5 நிமிஷத்துல கொண்டு வந்து தர போறாங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வயிறார சாப்பிடலாம். ஏன் நம்ம புலம்பணும்? ஹலோ, பீஸா ஹாட்டா? எனக்கு ஒரு பாக்ஸ் பீஸா வேணும். லொகேஷனா நான் இப்ப சென்ட் பண்றேன். ஒரு 5 மினிட்ஸ்ல கொண்டுட்டு வந்துருங்க. ஓகேவா? பை. ஐயோ, பீஸா காரனுக்கு போய் பை சொல்றேன். ஐயோ, எல்லாம் இந்த கிறுக்கனால வாயெல்லாம் உலருது. பசி வேற கண்ணை கட்டுது. சரி, பீஸா வந்து ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான். ஹாய் சிஸ்டர், இங்க யார் பீஸா ஆர்டர் பண்ணது? நான் கொடுங்க கொடுங்க. என்னது, இந்த பொண்ணு பீஸாவே சாப்பிட்டுருக்காது போல. இந்த பறவை பறக்குது. இந்தாங்க மேடம் பீஸா. தேங்க்யூ பிரதர். இந்த நேரத்துல கொண்டு வந்து தந்ததுக்கு காசு போன்ல ஜிபே பண்ணிட்டேன் பிரதர். ஓகே மேடம். இந்த ராத்திரி நேரத்துக்கும் பீஸா மணத்துக்கும் அப்படியே உடனே சாப்பிடணும் போல இருக்குதே. மழை வேற வர்ற மாதிரி இருக்கு. மழை மட்டும் வந்துச்சோ பீஸா வேஸ்டா போயிடும். உடனே சாப்பிடு சோனி, வெயிட் பண்ணாத. யாராச்சும் நம்ம பார்க்கறாங்களான்னு ஒரு தடவை பார்த்துக்கிடுவோம். இல்லாட்டி இவ இருக்க நிலைமைக்கு இவளுக்கு சாப்பாடு தேவையானு எனக்கு காரி துப்பிட போறாங்க. மக்களே, நீங்க கூட நினைக்கலாம் நீ இருக்கிற நிலைமைக்கு உனக்கு சாப்பாடு தேவையானி. ஆனா என்னால பசியை அடக்க முடியாது மக்களே. சாப்பாடு தான் எனக்கு முக்கியம் மக்களே. சாரி மக்களே. ஐயோ, மேல அந்த கண்ணே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அவன் எப்ப வந்தா? ஒருவேளை நம்ம பீஸா வாங்குனத பாத்துப்பானோ? ஐயோ, அவன் பார்த்தா நம்மள தப்பாலாம் நினைப்பான். சோத்துக்கு செத்தவனி. அவனுக்கு தெரியாம மறைச்சிட வேண்டியதான். வீட்டை விட்டுட்டு வந்து எப்படி நிக்கா? இருந்தாலும் ரொம்ப துமறு பிடிச்சவா. எப்படி ரஃபா நிக்கா? சரி, மழை வர போதே நம்ம உள்ள போவோம்னு சொல்றா. அவளை அழைச்சிட்டு வரணுமா? நான் போய் இந்த வாரண்டி துமறு பிடிச்சவள. ஏண்டி அறிவு இருக்காடி? மழை பெய்யுதுல, உள்ள வர வேண்டியதானே? ஏன் உனக்கு அறிவு இருக்கா? நீ உள்ள போனதுல என்ன கூட்டி போக வேண்டியதானே? நம்ம பின்னாடி ஒருத்தி வந்தாலே நீ கூட நினைக்காம நீ பாட்டு உள்ள போய்ட்டா? ஏன் இந்த அம்மாவை அப்படியே நான் காதலிச்சு கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு கூட்டு வரல? அப்படியே ஆரத்தி எடுத்து உன்னை அழைச்சிட்டு உள்ள போகணுமா? வந்ததே வேஸ்ட். உள்ள வாடி. நான் வேஸ்டா? ஏய், இதுவும் சொல்லுவா, இதுக்கு மேலேயும் சொல்லுவா. எனக்கு ஏதாவது வாயில வந்துற போது உன்னை இப்படி சுத்த விட்டுருக்கேன்ல, நீ பேசதாண்டா செய்வா. உன்னெல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கழித்திங்க வச்சிருக்கணும். போடி போடி, போய் போலீஸை கூட்டு வா. நான் இங்கேயே நிக்கிறேன். எவ்வளவு நேரம்னாலும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ போய் போலீஸை கூட்டு வா. இந்த பாருடா, நான் பாட்டு செவனேன்னு நிக்கிறேன். நீ பேசி பேசி என் கோவத்தை கிளறாத. பேசாம போயிரு. பாரு, நீ இப்ப என் பொறுப்புல இருக்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் மேலதான் பழி வரும். அதனால நீ பேசாம வாய் முட்டு உள்ள வா. ஓ சார், உங்க மேல பழி விழுந்துருந்தா என்ன கூட்டு வந்திருக்கீங்க. பாவம், ஒரு பொண்ணு மழையில நனைஞ்சிட்டு இருக்காளே, கூட்டு போன்னு வரல. என்னால எல்லாம் உள்ள வர முடியாது. எனக்கு எது நடந்தாலும் நடந்துட்டு போட்டோம். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. இந்த பாருடி, நான் யார்ட்டையும் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசினதே இல்ல. இவ்வளவு தூரம் இறங்கி வந்து உள்ளவான்னு கூப்பிடுறேன். இவ்வளவு நெஞ்சாலுக்கு தான் நின்னுக்கிட்டே இருக்கா. உள்ள வாடி. வாடி போடி, நீ பயங்கரமா கூப்பிட்ட மாதிரி இருக்கு. ஓ, நீங்க தாலி கட்டணும்னா உனக்கு அடிமை மாதிரி நினைச்சிட்டு குரல வைத்தி பேசுறீங்களோ? இன்னொரு தடவை குரல வைத்தி பேசி பாரு, உன் வாயை கிழிச்சிருவேன். நான் எல்லாம் உள்ள வர முடியாது. நீ போ போறிக்கி. இப்போ வாரியா வரலையா? என்னால இப்ப உள்ள வர முடியாது. உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. உனக்கு என்ன செய்வேன்னு உனக்கு எத்தனை தடவை காமிச்சிருக்கேன். திருப்பி திருப்பி காமினா இதோ காமிக்கிறேன் பாரு. என்ன வெயிட்டா இருக்கா? சீனி முட்டையா இருப்பா போல இருக்கு. விடுடா, டேய் விடுடா, என்ன எனக்கு விடுடா. ஏ பொறுக்கி விடுடா. ஏய் வாய மூடி. அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள நான் ஏதோ பொண்ணை கட்டிட்டு போறேன்னு தப்பா நினைச்சிட போறாங்க. ஆமா, நீ ஏன் விருப்பம் இல்லாம தூக்கிட்டு தானே போற. அப்ப கடத்துறதுக்கு சமம் தானே. இறக்கி விடுடா. இந்த பாரு, இப்படியே கத்திட்டு இருந்து வச்சுக்கோ. கத்துற வயலே உனக்கு கிஸ் அடிச்சிடும். ஓகேவா? இல்ல இல்ல, நான் கத்தல. நான் அமைதியாவே இருக்கேன். அப்ப நான் வாய மூடிட்டு வா. இறங்கடி கீழே. யானையை தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஓ, இதுதான் என் ரூம்பா? நல்லாதான் இருக்கு. இந்த பாருடி, இது ஓ ரூம் இல்ல, என் ரூம். ரூம்பா இருந்தா என்ன? நான் உன் பொண்டாட்டி தானே. அப்ப இது என் ரூம்பு தான். துமுறுடி உனக்கு. சரி, Dress எல்லாம் ஈரமா இருக்கு. நான் Dress மாத்த போறேன். மாத்திக்கோ. நான் Dress மாத்த போறேன். மாத்திக்கோ.
ஏய் ஆண்டா கண்ணா, நான் Dress மாத்த போறேன்னா நீ வெளிய போணும். அதுக்கு தான் நான் சொன்னா மாத்திக்கோன்னு சொல்ற. அப்ப எப்படிடா நீ நிக்கும்போது நான் மாத்த முடியும்? சாரி, நான் வெளியே போகணுன்றத மறந்துட்டேன். Dress மாத்திட்டு பீஸாவை சாப்பிட வேண்டியதான். பீஸா வேற ஆறி போயிருக்கும். அந்த திமிரு பிடிச்ச வேற எதுவும் சாப்பிட்டுக்க மாட்டா. சரி, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு போவோம். பட்னியா கிடந்தா அது பாவமும் நமக்கு தான் வந்து சேரும். என்ன சாப்பிட எதுவுமே இல்ல. சரி, இங்க பீஸா இருக்கு. சரி, அந்த பீஸாவே சாப்பிட்டுட்டோம். பாவனி, நம்ம பீஸா எடுத்துட்டு வந்தா ஆல்ரெடி இந்த பீஸா தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. இவளுக்கு பீஸா யாது? திணி முட்டை திங்குறத பாரு. ஏண்டி வாட்? என்ன யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. பாவனி, உனக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தா நீ இந்த கட்டு கட்டுறா? உனக்கு ஏதடி பீஸா? ஓ பீஸாவா? அத நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குனேன் ப்ரோ. மூஞ்ச பாரு, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குற மூஞ்ச. ஆமா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு உனக்கு காசு யாதுடி? இதோ இந்த போன்ல தான் ஜிபே பண்ணி இந்த பீஸா வாங்கி சாப்பிடுறேன் ப்ரோ. ஏண்டி இது என் போன் ஆச்சே, இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? நான் எதுவும் காசு கொண்டு வரல ப்ரோ. அதான் ஏதாச்சும் வாங்கணும்னா நான் என்ன பண்றது? அதான் அர்ஜென்ட்டுக்கு உதவணி பைக்ல வரமுச்சுல உங்க போனை நான் சுட்டுட்டேன். திருடி என் போனை கொண்டாடி. உன்கிட்ட நான் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல இருக்கு. வயிறு நல்லா நிறைஞ்சிட்டு அப்படியே தூக்கம் கண்ணு சொக்குது. அப்படியே ஒரு தூக்கம் போட்டா எவ்வளவு சுகமா இருக்கும். அப்படியே படுத்து தூங்கிட வேண்டியதான். உனக்கு தூக்கம் வந்தா அங்க ஓரமா பெட்ஷீட் தலைகாணிலாம் இருக்கு, போய் தூங்கு. இது ஏன் பெட்டு, நான் இங்க தூங்க போறேன். நான் ஏன் ஓரமா போய் படுக்கணும்? நான் நீ தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. நான் அந்த பெட்ல தான் படுப்பேன். நீ வேணா ஓரமா படு. அப்படி ஓரமா படுக்க பிடிக்காட்டி வெளியே போய் படு. எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏண்டி உன்னை உள்ள விட்டதே பெருசு, இதுல என் பெட்ரூமையும் பிடிச்சி என் பெட்டையும் பிடிச்சி என்னையே வெளியே போய் படுத்து சொல்லுவியா? இந்த பாரு, எனக்கு தூக்கம் செம்மையா வருது. லைட்ட போய் அணை. உனக்கு இஷ்டம் இருந்தா உள்ள படு, இல்ல வெளியே போய் படு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன வந்த முத நாளே நம்மள தரையில படுக்க வச்சுட்டா. நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சே. ஆசைப்பட்ட பொண்ணும் கிடைக்கல, அமைஞ்ச வாழ்க்கையும் சரியில்லை. என் நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கே. முத நாள்லயே எனக்கு இந்த அள்ளு விடுது. காலம் உள்ள அந்த கிறுக்கி கூட நான் எப்படிதான் குப்பை கட்ட போறேனோ. கடவுளே, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். இவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தான்? வந்தவன் எதுக்கு தாலியோட வந்தான்? தாலியோட வந்தவன் எதுக்கு எனக்கு கெட்டுனா?